விஜய்க்கு நேரா உண்மையாவே ஒரு சூழ்ச்சி நடக்குது தமிழ்நாட்டில். இப்ப விஜய் மொத்தம் 35% தான் ஓட்டு வாங்கியிருக்கிறாருன்ட்டு திமுக அண்ணா திமுக அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்குள்ள கிசுகிசுகள் ஓடிட்டு இருக்கு. இது அவங்களோட வாதம் என்னன்னா, நம்ம 2 பேரும் தாய் கட்சிகள் தான், நம்ம மக்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால நம்ம நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு நமக்கு முடியும். ரெண்டாவது, நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா கிட்டத்தட்ட 120க்கு மேல உள்ள சீட் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னு மீடியால ஓடிக்கிட்டு இருக்கு. இது உண்மை இல்லைன்னே கூட வச்சுப்போம். ஆனா இது விஜய்க்கு செய்யற துரோகம் கிடையாது, தாவேக்காக்கு செய்யற துரோகம் கிடையாது, தமிழக மக்களுக்குள்ள துரோகம், இளைஞர்களுக்குள்ள துரோகம், முதிதானவர்களுக்குள்ள துரோகம். ஏன்னா எடப்பாடி முன்னாடி பெண்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிதான் அவர் இந்த கேம்பெயினே பண்ணி அவர் எவ்வளவோ பர்சன்டேஜ் வாங்கி எவ்வளவோ சீட் வாங்கினார். தாவேக்கா அப்படி இல்லை, நேரடியா மக்கள்கிட்ட உங்களுக்கு தீய சக்தி ஆகத்துறேன்னு சொல்லிட்டு வந்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தியால திமுகவோட சேர்ந்து திருப்பி அவங்கள மக்களுக்கு ஆட்சி புரியுற மாதிரி கொண்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க. யோசித்து பாருங்க, செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருக்கிறாரு, அவருக்கு திருப்பி ஒரு மதுவிலக்கு இலாக்கா. ஐ பெரியசாமி ஜெயிச்சிருக்கிறாரு, கே நேரு ஜெயிச்சிருக்கிறாரு, சேகர் பாபு ஜெயிச்சிருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் திருப்பியும் மந்திரி வருவாங்களா? ஐயோ, வேண்டவே வேண்டாம்ப்பா. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கே பயமா இருக்கு. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.